வணக்கம், வந்தனம், சுஸ்வாகத்தம் and welcome to Jaya Super Singer South India. இது தென்னிந்திய இசைக்கோயில்களின் சரணாலயம், powered by the Chennai Silks. கடந்த சில வாரங்களாக ட்ரிபியூட் டு கேபி சார் ரவுண்டில் கேபி சாருடைய படத்தில் வந்த ஹிட் சாங்ஸ் தான் செலக்ட் பண்ணி பாடியிருந்தாங்க நம்மளுடைய கண்டஸ்டன்ஸ். ஸோ அந்த ரவுண்டை பார்த்து கேபி சாருடைய ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், ஃபாலோவர்ஸ் எல்லாருமே நல்ல சிறந்த பாராட்டுகள் எல்லாம் தெரிவித்திருந்தாங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரவுண்ட் ரீமேக் சாங்ஸ் ரவுண்ட். ஸோ இந்த ரவுண்டில் நம்ம கண்டஸ்டன்ஸ்லாம் மற்ற லாங்குவேஜில் தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, கன்னடா, மலையாளம் இந்த மாதிரி மற்ற லாங்குவேஜஸில் வந்த ஹிட்டான படங்களில் ரீமேக் பண்ணும்போது அந்த படத்தில் இருக்க பாடல்களாலேயே அந்த படம் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரியான சாங்ஸ் தான் இன்றைக்கி நம்ம கண்டஸ்டன்ஸ் பாட போகிறாங்க. இதில் இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சாங்ஸ்லாம் நீங்கள் பெரும்பாலும் வேறு எந்த ரியாலிட்டி ஷோஸ்லையுமே கேட்டிருக்க மாட்டீங்க. அடடே அப்படியா அப்படின்லாம் யோசிக்கிறீங்களா? எஸ், அதெல்லாம் வந்து நீங்கள் அவங்க பர்ஃபார்மன்ஸஸ் பார்க்கும்போது உங்களுக்கே புரியும். பட் அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி லெட்ஸ் வெல்கம் அவர் beloved judges. லெட்ஸ் வெல்கம் SP Shailaja ma'am. லெட்ஸ் வெல்கம் Bharatwaj sir. லெட்ஸ் வெல்கம் Nityashree ma'am. இந்த ரீமேக் சாங் ரவுண்டை பற்றி நம்ம ஜட்ஜஸ் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்கலாம். வைஷாலி, நீங்கள் ஏற்கனவே சொல்லிட்டுருக்கீங்க ரொம்ப ரேர் சாங்ஸ் பாட போகிறாங்கன்னு. எந்த அளவுக்கு அந்த பாடல்கள் எங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, எனக்கு தெரிஞ்சிருக்கோ பார்க்கலாம். எனக்கு ஒரு குவிஸ் மாதிரி தான் அது. ஏன்னா எல்லா லாங்குவேஜஸில் பாடல்கள் தானே, அதெல்லாம் பார்க்கலாம். எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. பரத்வாஜ் சார், இந்த ரீமேக் சாங்ஸே வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் விஷயம். என்னென்னா, பொதுவாக ஒரு படத்துக்கு நம்ம இசையமைக்கிற போது எந்த லாங்குவேஜில் செய்கிறோம், அது எப்படி, அந்த ஒரு லோக்கல் கல்ச்சர் என்ன, அப்புறம் லோக்கல் அந்த ப்ராக்டிஸ் என்ன, ட்ரெடிஷன் என்ன, அப்படி அதை வச்சு தான் நாங்கள் மியூசிக் பண்ணுவோம். அப்படி ஒரு லாங்குவேஜில் பண்ண பாட்டு வந்து இன்னொரு லாங்குவேஜில் எடுத்துக்கிற போது தட் கோஸ் ஆன் டு சே மியூசிக் ஹஸ் காட் நோ லாங்குவேஜ். அந்தளவு அதுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு யூனிவர்சல் மாதிரி இருக்குது இல்லையா. அதனால் இருந்தாலும் அந்த பாட்டு அவ்வளோ ஃபேமஸாக இருக்கிறதுனால அந்த மியூசிக் கம்போசர் வந்து அதை இந்த ஒரு படத்தையும் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ரவுண்டு இது. ரொம்ப பிடிக்கும். அது வெரி சூட்டபிள் ஃபார் அவர் ப்ரோக்ராம் சூப்பர் சிங்கர் சவுத் இந்தியான்னு சொல்கிறீங்கல்ல. ஸோ நிச்சயமாக அது ஒரு ரொம்ப நல்ல எக்ஸ்பெக்டேஷனில் இருக்கேன். ஐம் வெயிட்டிங். சார், இந்த மாதிரி ரீமேக் சாங்ஸில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஃபேவரட்டான சாங் என்ன சார்? ஆக்சுவலி நிறைய இருக்குது, ஒன்றும் சொல்ல முடியாது. எனக்கு நிச்சயம் இன்றைக்கி நான் வந்து எனக்கு பிடிச்ச பாட்டு தான் வரும்னு எதிர்பார்க்குறேன். நிறைய பாட்டுகள் இருக்குது. ஓகே சார், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச பாடல்கள் இதில் இந்த லிஸ்ட்டில் இருக்கும்னு நானும் எதிர்பார்க்குறேன். தேங்க்யூ சார். நிச்சயமாக தேங்க்யூ. நித்யஸ்ரீ மேம், ஃபஸ்ட்டு ஒரு இன்னோவேட்டிவாக ஒரு ரவுண்டு. இவ்வளோ ஷோஸ் நடக்கிறது, எந்த ஷோலையும் இடம் பெறாத ஒரு ரவுண்டை நீங்கள் வந்து யோசித்து அதை வந்து இங்கே வந்து செயல்படுத்தினதுக்கு இந்த டீமுக்கு என்னுடைய முதல்கண் பாராட்டுதல்கள் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா ஒரு ஃபென்டாஸ்டிக் ஐடியா அது. ஒரு மொழியில் வந்து வெற்றி பெற்ற ஒரு பாடலை, படமை இன்னொரு மொழியிலையும் அந்த ஒரு எனர்ஜி, அந்த ஒரு சந்தோஷம், உற்சாகம் கொண்டு வரணும் இந்த ரசிகர்களுக்கும். இப்போ தெலுங்குவில் வந்து ஒரு படம் பயங்கர சூப்பர் டூப்பர் ஹிட்டாக இருக்குன்னா, சரி தமிழ் ரசிகர்களுக்கும் இது கொண்டு போய் சேரணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் எடுத்து வெற்றியும் பெற்ற அந்த பாடல்கள் தான் வரப்போகிறது இன்றைக்கி நமக்கு. நீங்கள் சொல்லியிருக்கீங்க சூப்பர் ஹிட் பாடல்கள் தான் வரப்போகிறதுன்னு சொல்லிட்டு. சார் சொன்ன மாதிரி அந்த சாங்க்கு இருக்கிற ஒரு யூனிவர்சல் அப்பீல், அந்த மாதிரியான சாங்ஸ் தான் வரப்போகிறது. அதனால் ஐ எம் வெயிட்டிங் டு லிசன். நம்ம டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஆப்டான ரவுண்ட் இது. இன்ஃபேக்ட் பல லாங்குவேஜஸில் ஹிட்டான சாங்ஸ் அண்ட் எல்லா லாங்குவேஜ்லேயும் வந்து பாட்டு வெறும் நமக்கு டியூன் மட்டும் தான் தெரியும். பட் லிரிக்ஸோட நம்ம SP Shailaja மேம்க்கு எல்லா சாங்ஸும் தெரியும் இல்லையா மேம்? ஸோ இன்னைக்கு ஆமாம், அவங்க எந்த லாங்குவேஜாக இருந்தாலும் உடனே ஹம் பண்ணிடுவாங்க, கரெக்டாக சொல்லிடுவாங்க. ஆமாம், கிட்டத்தட்ட ஒரு சாங் விக்கிபீடியா மேம். வைஷாலி பெட்டர், நான் இப்போவே அது வந்து கிளியர் பண்ணிடுறேன்.
ஹம் பண்ணுறேன், டியூன் தெரிஞ்சிருக்கும். ஆனால் லிரிக்ஸ் பற்றி மட்டும் நான் என்னால் சொல்ல முடியாது. சப்போஸ் மலையாளம் கன்னடா இருந்தால் எனக்கு தெரியாது. ஓகே, வைஷாலி அவங்க அடக்கமாக இருக்காங்க. எஸ் மேம், ரொம்ப மேம். அவ்வளோதான். நித்யா இன்னைக்கின்னு சொல்லி இப்படி நீங்கள் இன்ஃபேக்ட் அவங்களுடைய சாங் ஆசை காத்துல தூது விட்டு வந்து தமிழில் பெரிய ஹிட் மேம், தெலுங்குல அதை விட சூப்பர் டூப்பர் ஹிட். ஆனால் வந்து இப்போ மறுபடியும் ஷமிதா படத்தில் கூட ஆசை காத்துல சாங் வந்து ரீமேக் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு அந்த சாங் எங்களுக்காக நீங்கள் கண்டிப்பாக பாடி ஆகணும் மேம். இட்ஸ் ரெக்வஸ்ட், நேர் விருப்பம். கட்டாயமா வைஷாலி? Yes, ma'am. டெஃபினட்டாக பாடுறேன். ஆசைய காத்துல தூது விட்டு ஆடிய பூவுல வாடப்பட்டு செய்திய கேட்டொரு ஜாட தொட்டு பாடுது பாட்டு ஒண்ணு, குயில் கேக்குது பாட்ட நின்னு. ஆசைய காத்துல தூது விட்டு ஆடிய பூவுல வாடப்பட்டு சேதிய கேட்டொரு ஜாட தொட்டு பாடுது பாட்டு ஒண்ணு, குயில் கேக்குது பாட்ட நின்னு. பாடுது பாட்டு ஒண்ணு, குயில் கேக்குது பாட்ட நின்னு. தேங்க்யூ. தேங்க்யூ மேம், தேங்க்யூ வெரி மச். எங்களுடைய ரெக்வஸ்ட் ஏற்று நீங்கள் பாடினதுக்காக. நம்ம ஷோவோட ஸ்டார்டிங்கே செம்ம கிரேட் பிகினிங்காக இருக்குது. ஸோ இன்றைக்கி ஷோ வந்து பயங்கரமாக களை கட்ட போகுது. கேட்குற எல்லாருக்குமே வந்து ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சாங் இது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். நம்ம கண்டஸ்டன்ஸுடைய பர்ஃபார்மன்ஸை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி அனௌன்ஸ்மெண்ட். நம்மளுடைய ஜெயா சூப்பர் சிங்கர் ஷோட வியூவர்ஸ்க்காகவும் உங்களுக்காகவும் என்னென்னா, நம்ம ஜெயா சூப்பர் சிங்கர் சவுத் இந்தியாவோட கண்டஸ்டன்ட் அஜய் சில தவிர்க்க முடியாத காரணத்தால் இந்த ஜேர்னி அவரால் கண்டினியூ பண்ண முடியல. ஒருத்தி மேலே மீண்டும் மையலானே தோழியேறி தூது போடி, ஒருத்தி மேலே மீண்டும் காதலானே தோழியேறி தூது போடி. அதனால் வெயிட் லிஸ்ட்டில் அடுத்து யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டு அடுத்த ரவுண்டில் அந்த சிங்கர் யார் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணுவோம். தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஜட்ஜஸ். ஸோ இந்த ரீமேக் சாங் ரவுண்டில் இங்கே வந்து ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்ம் பண்ண போகிற கண்டஸ்டன்ட் சாந்தினி ஃப்ரம் கேரளா. ஹாய் சாந்தினி. ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இன்னைக்கு ஏஞ்சல் ட்ரெஸ்லாம் வந்து அப்படியே சூப்பராக பயங்கரமா. ஆமாம், ஒயிட்லாம் எவ்வளோ ஏஞ்சல் ட்ரெஸ் தானே. நம்ம பழைய தமிழ் படத்துலலாம் பார்த்தது இல்லையா நீங்கள்? ஏஞ்சல் அப்படின்னா அப்படி இந்த மாதிரி ஒயிட் ட்ரெஸ்லாம் போட்டு போவாங்க. ஸோ இன்னைக்கு இந்த ரீமேக் சாங் ரவுண்டில் என்ன சாங் பாட போகிறீங்க? சிப்பிக்குள் முத்து அந்த ஃபிலிமோட லாலி லாலி வரந்தந்த சாமிக்கு. ஓகே, ஆல் த பெஸ்ட், நல்லா பாடுங்க. தேங்க்யூ. வரம் தந்த சாமிக்கு பதமான லாலி, ராஜாதி ராஜனுக்கு இதமான லாலி. வரம் தந்த சாமிக்கு பதமான லாலி, ராஜாதி ராஜனுக்கு இதமான லாலி. குறும்பான கண்ணனுக்கு குறும்பான கண்ணனுக்கு சுகமான லாலி, ஜகம் போக்கும் தேவனுக்கு வகையான லாலி. வரம் தந்த சாமிக்கு பதமான லாலி, ராஜாதி ராஜனுக்கு இதமான
ராஜாதி ராஜனுக்கு இதமான லாலி. ஆனந்த கண்ணனுக்கு ஆர்வாடும் நானே, ஆனந்த கண்ணனுக்கு ஆர்வாடும் நானே, ஸ்ரீராமன் பாட வந்த கம்பநாடன் நானே, ஸ்ரீராமன் பாட வந்த கம்பநாடன் நானே, ராமராஜனுக்கு வால்மீகி நானே, ராமராஜனுக்கு வால்மீகி நானே, ஆகாய வண்ணனுக்கு தியாகையர் நானே, வரம் தந்த சாமிக்கு பதமான லாலி, ராஜாதி ராஜனுக்கு இதமான லாலி, குறும்பான கண்ணனுக்கு சுகமான லாலி, ஜகம் போற்றும் வீரனுக்கு வகையான லாலி, வரம் தந்த சாமிக்கு பதமான லாலி, ராஜாதி ராஜனுக்கு இதமான லாலி. ஆரே ராரே லாலி லாலா, ஆரே ராரே ராரே ராரா. சாந்தினி, இது வந்து தெலுங்குல ஒரு ஹிட்டான படம், தமிழில் ரீமேக் பண்ணியிருக்காங்க. அண்ட் இசைஞானி அவர்களுடைய இசையமைப்பில் சுஷீலாமா பாடின பாடல் இல்லையா? ஸோ நீங்கள் எப்படி பாடியிருக்கீங்க அப்படின்னு நம்ம ஜட்ஜஸ் கிட்ட கேட்கலாம். ஹலோ சாந்தினி. வணக்கம் மேம். ரொம்ப நல்லா இருந்தது நீங்கள் பாடினது, அற்புதமாக இருந்தது. ஆக்சுவலாக பின்னாடி அந்த ஒரிஜினல் படமே வந்து விஷுவலோட கேட்குற சமயத்தில் க்ளோஸ் டு அப்படியே பயங்கர சிங்கோட ஆர்கெஸ்ட்ராவோட சப்போர்ட்டில் ரொம்ப நல்லா இருந்தது. வண்டர்ஃபுல்லாக இருந்தது பார்க்குறதுக்கு கேட்குறதுக்கு எல்லாமே. நீங்களும் அந்த ஃபீல் ரொம்ப நல்லா கொடுத்தீங்க. நல்லா அந்த ஒரு தாலாட்டு பாட்டுக்கு வேண்டிய அந்த ஒரு ஃபீல் நல்லா அழகாக அந்த பாவம் வெளிப்பட்டது. உங்கள் குரலும் வந்து ஒரு இதை ரெக்டிஃபை பண்ணிக்கணும்னு எப்போவுமே சொல்லுவோம். அந்த ஹை ரேஞ்சிலலாம் வந்து கொஞ்சம் ஸ்க்ரீச்சியாக இல்லாத நீங்கள் பண்ணணும். இந்த பாட்டில் ரொம்ப எனக்கு இம்ப்ரூவ்மெண்ட் தெரிஞ்சது. வெரி குட், நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தது, நல்லா பாடினீங்க. எனக்கு மொத்தமாகவே ரொம்ப பிடிச்சிது. உச்சரிப்பை மாத்திரம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ராஜாதி, அந்த ராஜாதி அது மாதிரி இதமான பதமான அப்படி சொன்னால் போதும். நீங்கள் இதமான பதமான அப்படி சொல்கிறீங்க இல்லையா, அது இல்லாத இதமான லாலி பதமான லாலி அப்படி பண்ணிங்கன்னா எனக்கு இதில் வந்து இந்த இடத்துல வந்து கொஞ்சம் ஸ்ருதி சேரல, இதில் ஸ்லிப்ஸ் இருந்ததுன்றதெல்லாம் பின் பாயிண்ட் பண்ணுறதை விட ஓவரால் ரொம்ப சுகமாக இருந்தது, எதமாக இருந்தது, அப்படி தான் சொல்ல தோன்றுறது. நல்லா இருந்தது. ஒரு நல்ல ரீமேக் சாங் இது வந்து எக்ஸாம்பிள் ஆஃப் எ குட் ரீமேக் சாங். அதாவது இந்த இப்போது வந்து தெலுங்கில் இருந்தால் கூட தமிழில் வரும்போது இது ஒரு நம்ம தாலாட்டு பாட்டுமே ரொம்ப சிம்பிளாக அழகாக இருந்தது. நீங்கள் ரொம்ப நல்லா பாடினீங்க. ஆக்சுவலி எனக்கு வந்து பி சுஷீலா அம்மா பாடின அந்த குரலோடைய அந்த ஒரு நல்ல ஒரு வெயிட்டு உங்கள் குரலையும் தெரிஞ்சது. இட்ஸ் அ குட் சிங்கிங். நீங்கள் இவங்க நித்யஸ்ரீ சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து ரேஞ்சஸ்லாம் வந்து ரொம்ப ஹை, இந்த பாட்டு ரொம்ப ஹைலாம் போகல இல்லை, இட் வாஸ் நாட் ஷீக்கி அட் ஆல், ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீங்கள் ரொம்ப நல்லா பாடினீங்க இன்றைக்கி. இட் இஸ் அ குட் பிகினிங். அண்ட் இந்த ரீமேக் ரவுண்டில் வந்து ரொம்ப நல்ல பிகினிங் நினைக்கிறேன். நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். வெரி நைஸ். தேங்க்யூ சார். சாந்தினி, உங்கள் குரலுக்கு ஏற்ற ஒரு பாட்டு, அவ்வளவு சுகமாக இருந்தது. ஒரிஜினலாக சுசீலம்மா பாடிருக்காங்க, தமிழில் கூட சுசீலம்மா தானே பாடிருக்காங்க. ரொம்ப ரொம்ப தெலுங்கில் வந்து இந்த பாட்டு எந்த ஸ்ரீராம நவமி எந்த அந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன்ஸுக்கு போனால் இந்த பாட்டு இல்லாத இடமே கிடையாது. அந்த மாதிரி ஒரு பாட்டு, தாலாட்டு பாட்டு இது. கிட்டத்தட்ட தெலுங்கில் எப்படி எழுதியிருக்காங்கோ அப்படியே தமிழில் கூட இருக்குது.
முதல்ல வந்து கௌசல்யா எல்லாம் வந்ததுக்கப்புறம் அப்புறம் தியாகையா, ராமானுஜர் எல்லாரும் வருவாங்க, கம்பர் எல்லாமே அப்படி. ஸோ அதே மாதிரி தான் இதில் கூட தமிழில் கூட அப்படி தான் வந்திருக்கு. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது நீங்கள் பாடினது. ஒரே இடத்து தான் ஆரீராரீராரீராரோ அவ்வளவு இல்லை, அது கொஞ்சம் ஜாஸ்தி ஆகிடுது. ஏன்னா தாலாட்டு பாட்டு தானே, தூங்க வைக்கிறது கொஞ்சம் அது கம்மி பண்ணிக்கலாம். மற்றதில் வந்து ரொம்ப 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 நல்லா இருந்தது. ஆல் தி பெஸ்ட். இந்த வரிகள் ரொம்ப முக்கியம் இல்லையா? ஏன்னா அதுக்கு அந்த மீனிங் கெடாத, லிப் மூமெண்ட் கெடாத, தாளத்துக்கும் வரணும். ஆக்சுவலாக இந்த மாதிரி பாட்டுகளுக்கு எழுதுறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். கஷ்டமான, பர்ஃபெக்டாக இருக்கணும், அர்த்தம் இருக்கணும், நேட்டிவிட்டி இருக்கணும், எல்லாமே அட் த சேம் டைம். இது எவ்வளோ வண்டர்ஃபுல்லாக அற்புதமாக அமைஞ்சிருக்கு எல்லாம் நீங்கள் சொன்ன மாதிரி. வெரி நைஸ் சாங். தேங்க்யூ. தேங்க்யூ ஜட்ஜஸ், தேங்க்யூ. சாந்தினி, சூப்பரான கமெண்ட்ஸ்லாம் வாங்கியிருக்கீங்க. பிகினிங்கே வந்து சூப்பராக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இதே மாதிரி இன்னும் பல பர்ஃபார்மன்ஸஸ் காத்துட்ருக்கு. நீங்கள் லாலி லாலின்னு பாட்டு பாடி எங்கள் பாதி பேர் வந்து மயக்கத்தில் இருக்காங்க. ஸோ அவங்கெல்லாம் போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வரட்டும். வி ஆர் கோயிங் ஃபார் அ ஷார்ட் கமர்ஷியல் பிரேக். இது ராம்கோ சூப்பர் கிரேட் சிமெண்ட்ஸ் வழங்கும் ஜெயா சூப்பர் சிங்கர் சவுத் இந்தியா. இது தென்னிந்திய இசைக்கோயில்களின் சரணாலயம், பவர்ட் பாய் த சென்னை சில்க்ஸ். வெல்கம் பேக் டு த ஷோ. இது ராம்கோ சூப்பர் கிரேட் சிமெண்ட்ஸ் வழங்கும் ஜெயா சூப்பர் சிங்கர் சவுத் இந்தியா. இது தென்னிந்திய இசைக்கோயில்களின் சரணாலயம், பவர்ட் பாய் த சென்னை சில்க்ஸ். ரீமேக் சாங்ஸ் ரவுண்டில் அடுத்ததான் இங்கே வந்து பெர்ஃபார்ம் பண்ண போகிற கண்டெஸ்டன்ட் அஜய் கிருஷ்ணா. ஹாய் அஜய் கிருஷ்ணா. ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. ஓகே, ட்ரிபியூட் டு கேபி சார் ரவுண்டில் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி பாடின சாங்ஸ் நம்ம ஜட்ஜஸ் அண்ட் ஸ்பெஷல் ஜட்ஜஸ் எல்லாருக்கிட்ட இருந்தும் சூப்பரான கமெண்ட்ஸ்லாம் வாங்கியிருந்தீங்க. ஸோ இந்த ரவுண்டில் என்ன சாங் பாட போகிறீங்க? ஓ பாப்பா லாலி, இதே திருடாவே ஃபிலிமில் இருந்து படம். ஆமாம், அது எல்லாரோட இதயத்தையுமே திருடின ஒரு சாங்கு. ஆல் தி பெஸ்ட், நல்லா பாடுங்க. தேங்க்யூ. ஓ பாப்பா லாலி, கண்மணி லாலி, பொன்மணி லாலி, பாடினேன் கேளடி. ஓ பாப்பா லாலி, கண்மணி லாலி, பொன்மணி லாலி, பாடினே. ஓ பாப்பா லாலி. நான் தொடைகளில் தாங்கியே தாலாட்டிட, காதலன் குழந்தைதான் காதலி. ஏன் செவ்விழி கலங்குது பூந்தென்றல், கொதித்ததா குளிர்ந்ததா கூறடி. தலை சாய்த்திடு மடிப்பாய்மே, வெறும் ஆசைகள் சுகமோ, எந்த நாளிலும் வாடாத இளம் தாமரை முகமோ. இந்த நாற்பதும் உன்னை பார்ப்பதும் இந்த தாய் மனமே,
பாப்பா லாலி கண்மணி லாலி பொன்மணி லாலி பாடினேன் கேளடி ஓ பாப்பா லாலி. ஓ மேகமே ஓரமாய் நீ ஒதுங்கிடு, இரைச்சலோ இடிகளோ வேண்டுமோ. ஓ குயிலியே பாடிவா என் பாடலை, நல்லிசை இதயத்தின் நாதமோ, எழும் சந்தமும் இனிதாக அதன் ஓசைகள் சுகமோ. இந்த நாளொரு அலைப்பாய வரும் ஆசைகள் கனவோ, எந்த ஆசையும் நிறைவேறிட நல்ல நாள் வருமே. ஓ பாப்பா லாலி கண்மணி லாலி பொன்மணி லாலி பாடினேன் கேளடி ஓ பாப்பா லாலி கண்மணி லாலி பொன்மணி லாலி பாடினேன் ஓ பாப்பா லாலி. அஜய் கிருஷ்ணா. ஸோ ஒரிஜினலாக இந்த சாங் யார் பாடியிருக்காங்கன்னு தெரியுமா? மனோ சார். ஓகே. ஸோ இசைஞானி அவர்களுடைய இசையமைப்பில் வாலி சார் அவருடைய வரிகளில் ரொம்ப அழகான ஒரு சாங், எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு சாங். நீங்கள் எப்படி பாடியிருக்கீங்க நம்ம ஜட்ஜஸ் கிட்ட கேட்கலாம். அஜய் கிருஷ்ணா ரொம்ப பிடிச்சது எனக்கு. தேங்க்யூ சார். ஐ ரியலி உங்களுடைய எனக்கு பாட்டு ரொம்ப பிடிக்கும். ஆனால் இன்றைக்கி வந்து என்னுடைய யூ நாட் யுவர் பெஸ்ட் டுடே. குரல் சரியில்லையா இல்லை, எனக்கு இன்னும் உச்சரிப்பு கொஞ்சம் சரியில்லாத மாதிரி எனக்கு தோணுது. இன்னும் கொஞ்சம் அதை அழுத்தி பாடலான்னு தோணுச்சு. ஆன் தி ஹோல் இட் வாஸ் அ குட் சிங்கிங். பியூட்டிஃபுல் ராஜா சாருடைய ஒரு ஒண்டர்ஃபுல் மெலடி அண்டு மனோ. அப்படியே மனோ இப்போ வந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் சாரி பாடுற மாதிரியே இருக்கும். அதேமாதிரி நீங்களும் இப்போ அவரை மாதிரியே பாடினீங்க. ஸோ இட் வாஸ் அ குட் வெர்ஷன். அஃப்கோர்ஸ் எனக்கு வந்து இந்த பாட்டில் ஒரு விஷயம் எனக்கு புரியல. ஓ பாப்பா லாலிங்கிறது தமிழ் வார்த்தை கிடையாது. ஆனால் அது வந்து மேபி ஃபார் த சேக் ஆஃப் ரீமேக் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். நல்லா இருந்தது. ஒரு சில இடத்துல மட்டும் கொஞ்சம் ஸ்லிப் ஆன மாதிரி இருந்தது நீங்கள். பட் இட் இஸ் அ குட் அட்டெம்ப்ட். தேங்க்யூ சார். வெரி நைஸ். தேங்க்யூ. அஜய், எஸ் மேம். எப்படி செலெக்ஷன் வந்து நீங்களா பண்ணீங்களா இல்லை எப்படி? எஸ் மேம். இட் வாஸ் நைஸ். ரொம்ப அழகான பாட்டு, என்னுடைய ஒரு ஃபேவரட் பாட்டு இதே திருடாதே படத்தில் வந்த பொழுது. தெலுங்குலேயும் பயங்கர ஹிட்டு, கீதாஞ்சலி. ஸோ அந்த படத்தில் வந்த அத்தனை பாட்டும் பயங்கர ஹிட். எனக்கும் அப்படி தான் தோணுச்சு. அஜய்க்கு நீ கொஞ்சம் குரல் கட்டியிருக்கு. லிரிக்ஸ் மேலே கான்சன்ட்ரேஷன் இருக்கிறதால செதறதுங்க நமக்கு. அப்படியா? ஓகே. இல்லை, லிரிக்ஸ் கன்ஃபியூஷன் மாத்திரம் இல்லை, இன்னும் அப்படியே பக்காவாக அந்த ஸ்வரஸ்தானம்லாம் வந்து நீங்கள் இன்னும் நல்லா பாடுவீங்க. இந்த பாட்டை பொறுத்த வரைக்கும் சரணம்லாம் கொஞ்சம் மிஸ் பண்ண மாதிரி தோணித்து எனக்கு. மேபி இட்ஸ் நாட் யோர் டே இன்றைக்கி அந்த மாதிரி இருக்கலாம். நல்லா இருந்தது. பல்லவிலாம் ஓப்பனிங் நல்லா பண்ணீங்க. செகண்ட் சரணம் தான் கொஞ்சம் ஜாஸ்தி மிஸ் பண்ண மாதிரி இருந்தது. குட் அட்டெம்ப்ட். நெக்ஸ்ட் டைம் இன்னும் கொஞ்சம் கூட நல்லா பாடணும், அதான் எனக்கு தோன்றுறது. கண்டிப்பாக. சரி. அஜய் கிருஷ்ணா. எஸ் மேம். நல்ல வாய்ஸ். தேங்க்யூ. உங்களுக்கு இந்த பாட்டு வந்து சரியாக கைவசமாகலன்னு தெரியுறது இல்லையா? அதுதான் தெரியுது எனக்கு. புரிஞ்சிடுச்சு உங்களுக்கு லிரிக்ஸ் மேலே அந்த கான்சன்ட்ரேஷன் இல்லை அப்படின்னு தெரியுறது.
பட் உங்கள் வாய்ஸ் வந்து அது ப்ளஸ் ஆக்கிடுது. தேங்க்யூ. சில இடத்துல சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. பட் வெரி ஓப்பனிங் வந்து பிளெயினாக பாடலாம். அந்த ஒரு கமக்கம் இருக்கு இல்லையா, ஓ அது வந்து ஃபஸ்ட்டில் கிடையாது, செகண்டில் தான் வரும். அது வந்து சாவகாசமாக ஓ லா ரா அவ்வளோதான் ஃபஸ்ட்டு. அதில் ஓ இப்படி வர மாதிரி இருந்தது மேம். அதனால தான் அதை வச்சு ப்ராக்டிஸ். ஒவ்வொரு இடத்துல அப்படி தான் இருக்கா? இல்லைங்க மேம், அது நெக்ஸ்ட்லாம் அந்த ஓ அதான் செகண்ட் அப்படி தான், ஓப்பனிங் மட்டும் பிளெயின் தான். ஸோ அது 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 வருமோ வராதோ, ஃபஸ்ட்டு டைம் பாடுறச்சே அந்த கமக்கம் வரலன்னா பிரச்சனை தான் இல்லையா, அங்கே பிளெயினாக பாடிக்கலாம். ஓகே, நல்ல சாங், பரவாயில்ல, நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதே பாட்டு இன்னொரு வாட்டி பாட வைக்கலாம் அஜய் கிருஷ்ணா கிட்ட. பியூட்டிஃபுல் வாய்ஸ் உங்களுது. தேங்க்யூ. மனோ ரொம்ப நல்லா பாடிருக்காரு. தெலுங்கில் அண்ணா பாடினார், தமிழில் மன்னா பாடினார். ரொம்ப ரொம்ப நல்லா பாடினார் மனோ. நீங்களும் நல்லா பாடிருக்கீங்க. தேங்க்யூ. இன்னும் ப்ராக்டிஸ் பண்ண இன்னும் அழகாக வரும். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. தேங்க்யூ ஜட்ஜஸ். ஓகே அஜய் கிருஷ்ணா, இன்னும் உங்ககிட்ட இருந்து நம்ம ஜட்ஜஸ் நிறைய எதிர்பார்க்குறாங்க. ஓகேவா? அதெல்லாம் நெக்ஸ்ட் டைம் கரெக்ட் பண்ணிக்கோங்க. லெட்ஸ் கோ ஃபார் அ ஷார்ட் பிரேக். இது ராம்கோ சூப்பர் கிரேட் சிமெண்ட்ஸ் வழங்கும் ஜெயா சூப்பர் சிங்கர் சவுத் இந்தியா. இது தென்னிந்திய இசைக்கோயில்களின் சரணாலயம், பவர்ட் பை த சென்னை சில்க்ஸ். வெல்கம் பேக் டு த ஷோ. இது ராம்கோ சூப்பர் கிரேட் சிமெண்ட்ஸ் வழங்கும் ஜெயா சூப்பர் சிங்கர் சவுத் இந்தியா. இது தென்னிந்திய இசைக்கோயில்களின் சரணாலயம், பவர்ட் பை த சென்னை சில்க்ஸ். நம்ம ரீமேக் சாங் ரவுண்டில் அடுத்ததான் இங்கே வந்து பாட போகிற கண்டெஸ்டன்ட் சிந்துஜா ஃப்ரம் ஹைதராபாத். ஹாய் சிந்துஜா. ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஸோ இந்த ரீமேக் சாங் ரவுண்டில் என்ன சாங் பாட போகிறீங்க? இந்த வாட்டி நான் இதயத்தை திருடாதே அந்த மூவிலேருந்து ஆத்தாடி அம்மாடி தேன்மொட்டு தான் பாட்டு பாட போகிறேன். ஓகே, ஆல் தி பெஸ்ட். நல்லா பாடுங்க. தேங்க்யூ. கூத்தாட தூரல்கள் நீர் விட்டுதான், ஆதாடி அம்மாடி தேன் மொட்டுதான். கூத்தாட தூரல்கள் நீர் விட்டுதான், உருகுதோ மருகுதோ குழந்தை மனமும் குறும்பு தனமும் இனிமையோ. கொடியிலே அரும்புதான் குளிர் மழையில் நனையும் பொழுது சொல்லம்ம சொல்லம்ம வெக்கத்திலே ஏதேதோ வந்தாச்சு எண்ணத்திலே. சொல்லம்ம சொல்லம்ம வெக்கத்திலே ஏதேதோ வந்தாச்சு எண்ணத்திலே. கரங்களை இணைப்பதே மழைதான், செடிகளும் மலர்களும் ஈரமாயிருப்பதே அழகுதான். மழையும் சாரலும் கிள்ளாமல் கிள்ளவும் அழகும் ஆசையும் பாடாமல் ஆடவும். துள்ளுகின்ற உள்ளம் என்ன தத்தளிக்கும் மேனி என்ன வஞ்சி என்ன கண்கள் கண்ட தேவலோகம் பூமிதான். ஆத்தாடி அம்மாடி தேன் மொட்டுதான், கூத்தாட தூரல்கள் நீர் விட்டுதான். ஆதாடி அம்மாடி தேன் மொட்டுதான், கூத்தாட தூரல்கள் நீர் விட்டுதான். உருகுதோ மருகுதோ
குழந்தை மனமும் குறும்புத்தனமும் இனிமையோ கொடியிலே அரும்புதான் குளிர் மழையில் நனையும் பொழுது சொல்லம்ம சொல்லம்ம வெக்கத்திலே ஏதேதோ வந்தாச்சோ எண்ணத்திலே சொல்லம்ம சொல்லம்ம வெக்கத்திலே ஏதேதோ வந்தாச்சோ எண்ணத்திலே என்னவோ எண்ணியே இளையவள் இதயமே ததுமதான் சிறு சிறு மழத்துளி சிதறிடா சபலதாரமதா வானதேவனே சொல்லாமல் செய்திட வாயுதேவனே புத்தாட வந்திட நீரு பூத்த கூந்தலோடு உத காற்று தழுவும் போது துள்ளும் பெண்ணின் உள்ளம் 100 கவிதை சொல்லுமோ ஆத்தாடி அம்மாடி தேன் மொட்டுதா கூத்தாட தூரல்கள் நீர் விட்டுதா ஆதாடி அம்மாடி தேன் முட்டுதா கூத்தாட தூரல்கள் நீர் விட்டுதா உருகுதோ மருகுதோ குழந்தை மனமும் குறும்பு தனமும் இனிமையோ கொடியிலே அரும்புதா குளிர் மழை நனையும் பொழுது சொல்லம்ம சொல்லம்ம வெக்கத்திலே ஏதேதோ வந்தாச்சோ எண்ணத்திலே சொல்லம்ம சொல்லம்ம வெக்கத்திலே ஏதேதோ வந்தாச்சோ எண்ணத்திலே சிந்துஜா இதோட ஒரிஜினல் வெர்ஷனை யார் பாடியிருக்காங்கன்னு தெரியுமா? சித்ரா அம்மா பாடி. சித்ரா அம்மா பயங்கர ஜாலியான ஒரு சாங் இல்லையா? ஸோ நீங்கள் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க நம்ம ஜட்ஜஸ் கிட்ட கேட்கலாம். சிந்துஜா நல்லா இருந்ததும்மா. தேங்க்யூ மேம். இந்த பாட்டு ஒரு மான் ஓடின மாதிரியே இருக்கும். அந்த பொண்ணு கூட ஒரு இடத்துல நிற்காம ஓடிட்டே இருக்கும். அதே மாதிரி கூட கம்போசிஷன் எங்கே நிற்காம அப்படியே ஓடிட்டே இருக்கும் பாட்டெல்லாம். நடுவில் வந்து சுந்தரம் மாஸ்டர் வருவார். உங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடையாது, பின்னாடி பார்க்க முடியாது. நாங்கள்லாம் ரொம்ப ரசித்தோம். ரொம்ப ஒரு அழகான ஒரு பாட்டு இது. கண் குளிர்ச்சியாக இருக்கும், பார்க்குறதுக்கும் நல்லா இருக்கும். எல்லாமே நல்லா இருந்தது. நீங்கள் வந்து தமிழ் கற்றுண்டு பார்க்காம அழகாக பாடுறீங்க. சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் இருக்குது. ஒரே ஒரு இடம்தான் எனக்கு கொஞ்சம் நீங்கள் வந்து ரெக்டிஃபை பண்ணிக்கலான்னு தோணிடுச்சு. லாரி ராரி வெக்கத்தில் அப்படி பாட மாட்டாங்க சித்ரா, டெஃபினட்டாக இல்லையா? நீங்கள் கொஞ்சம் இம்ப்ரவைஸ் பண்ணீங்க. அந்த இடத்துல அப்படி இல்லை. அது கூட இன்னும் கொஞ்சம் பக்காவாக போகணும். அது 2 தான். அதுக்கு மேலே வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு. தேங்க்யூ. வெரி நைஸ். தேங்க்யூ மேம். சிந்துஜா நீங்கள் ரொம்ப பிடிச்சது. நீங்கள் உங்கள் ஸ்டைலில் பாடினீங்க. ஐ லைக் த வே யூ சாங். இந்த பாட்டு வந்து ரொம்ப சந்தங்கள் நிறைந்த பாட்டுகள், அதாவது சிங்கோபேஷன் சொல்லுவாங்கல்ல. இப்போ அது மாதிரி ஒரு வெவ்வேறு சந்தத்தில் வர பாடல். அதை நீங்கள் ரொம்ப கஷ்டம் அது ஆக்சுவலி பாடுறது. ரொம்ப நல்லா பாடினீங்க. ஐ என்ஜாய்ட். தேங்க்யூ. ஆமாம், ரொம்ப நல்லா இருந்தது. அண்டு ஐ திங்க் நல்லா இம்ப்ரூவ் பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறீங்க. ஒரு வார்த்தைகளும் சரியாக இருந்தது, எல்லாமே நல்லா இருந்தது. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். ஹாய் சிந்துஜா. ஹலோ மேம். ஆக்சுவலாக நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் நீங்கள் பாடினது. தேங்க்யூ மேம். ஐ திங்க் ஒன் ஆஃப் யுவர் பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். இத்தனை நீங்கள் பாடினதில் வந்து இன்றைக்கி பாடினது வந்து ரொம்ப பிடிச்சிது. ரீசன் பீயிங் அந்த பாட்டோட ஸ்பிரிட், அது நீங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணி உள்வாங்கி பாடின விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிது. ஒரிஜினல் மாதிரி இருந்ததுன்னு சொல்லவே மாட்டேன். ஸோ இது உங்கள் ஸ்டைலில் தான் நீங்கள் பாடினீங்க, உங்களுடைய வாய்ஸ், உங்களுடைய ஸ்டைல். பட் எனக்கு அது பிடிச்சிது. ஏன்னா வந்து அந்த நீங்கள் அதில் எப்படி லயிச்சு பாடணுமோ நீங்கள் இந்த சாங் வந்து உங்களுதாக்கி பாடியிருக்கீங்க. இந்த டைனமிக்ஸ் கொடுத்தது அண்ட் அந்த வார்த்தை உச்சரிப்பு அவர் சொன்ன மாதிரி அது ரொம்ப அழகாக இருந்தது. அண்ட் பிரெத் கண்ட்ரோல் அழகாக பாடினீங்க. அந்த சரணத்தோட லாஸ்ட் லைன்ஸ்லாம் அடுக்கடுக்காக நிறைய வார்த்தைகள் வந்து பல்லவி வரும்பொழுது
நீங்கள் நல்லா அழகாக அதை பாடி நீங்கள் மேனேஜ் பண்ணீங்க. மோர் தென் எனிதிங் அந்த உற்சாகம், அந்த துள்ளல் அந்த பாட்டுக்கு வேண்டியது, அது ரொம்ப அழகாக கொண்டு வந்தீங்க உங்கள் வாய்ஸில். தேங்க்யூ ஸோ மச் மேம். அது எனக்கு ரொம்ப பிடிச்சது. பின்னாடி ரொம்ப லைவ்லியாக இருந்தது, அந்த பிக்சரைசேஷனும் அந்த விஷுவல் எஃபெக்ட்ஸும் வந்தது. பட் ரொம்ப நம்ம பார்க்க முடியாது, லிப்ஸிங்க் வந்து பெர்ஃபெக்டாக இருக்கும்னு எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா அது அப்போ எடுத்தது, இந்த டெம்போ எவ்ரிதிங் இப்படி ரொம்ப பெர்ஃபெக்டாக இல்லைனா கூட நீங்கள் பாடினது வந்து அதோட வந்து ரிலேட் பண்ணி பார்க்குறது வந்து ரொம்ப என்ஜாயபிளாக இருந்தது. இன்ஃபேக்ட் த்ரில்லிங்காக இருந்தது. தேங்க்யூ மேம். மொத்தத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்சது சிந்துஜா. தேங்க்யூ மேம். ஓகே, தேங்க்யூ ஜட்ஜஸ். சிந்துஜா இனி ஒரு வாரத்துக்கு தூங்கவே மாட்டாங்க இல்லை சிந்துஜா? ஆமாம், ரொம்ப நாளானோட்டு நல்லா பாடினதுனால தான். ஆமாம். ஓகே, இதே சந்தோஷத்தோடய வந்து நம்ம ஒரு குட்டி பிரேக் போயிடலாம். இது ராம்கோ சூப்பர் கிரேட் சிமெண்ட்ஸ் வழங்கும் ஜெயா சூப்பர் சிங்கர் சவுத் இந்தியா. இது தென்னிந்திய இசைக்கோயில்களின் சரணாலயம், பவர்ட் பை த சென்னை சில்க்ஸ். வெல்கம் பேக் டு த ஷோ. இது ராம்கோ சூப்பர் கிரேட் சிமெண்ட்ஸ் வழங்கும் ஜெயா சூப்பர் சிங்கர் சவுத் இந்தியா. இது தென்னிந்திய இசைக்கோயில்களின் சரணாலயம், பவர்ட் பை த சென்னை சில்க்ஸ். இந்த ரீமேக் சாங் ரவுண்டில் அடுத்ததான் இங்கே வந்து பெர்ஃபார்ம் பண்ண போகிற கண்டெஸ்டன்ட் நெல்லையப்பன். ஹலோ நெல்லையப்பன். ஹலோ, எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். இந்த ரீமேக் சாங் ரவுண்டில் என்ன சாங் பாட போகிறீங்க? ஓசை படத்துலேருந்து ஒரு பாடல் நான் கேட்டேன், அந்த சாங் பாட போகிறேன். இது டூயட் சாங் தானே? ஆமாம். பாடினது யாருன்னு தெரியுமா? ஒரிஜினல் வெர்ஷன் வாணி ஜெயராம் அம்மாவும் எஸ்பிபி சாரும் பண்ணது. ஓகே, ஸோ இந்த சாங் வந்து ஹிந்தியில் பெரிய ஹிட் ஆகிருக்கு சாங் இல்லையா? ஷைலஜா மேம், இந்த சாங் பற்றி நீங்கள் சில வார்த்தைகள் எங்களுக்காக. வைஷாலி, இந்த கொஸ்டின் வந்து சாரை கேட்கணும் ஆக்சுவலாக. எஸ் மேம், அவர் டெல்லியில் வேற ரொம்ப வருஷம் இருந்திருக்காரு. அதுவும் நிறைய ஹிந்தி சாங்ஸ் தெரியும், ஹிந்தி சாங்ஸ் பற்றி அவருக்கு நிறைய விஷயங்கள் தெரியும். சார் நீங்கள் சொல்லுங்கள். எஸ் சார். தேங்க்யூ ஃபார் த காம்ப்ளிமெண்ட். நிச்சயமாக எனக்கு வந்து நான் வளர்ந்ததெல்லாம் டெல்லியில் தான், எனக்கு நல்லா ஹிந்தி நல்லா தெரியும். இந்த பாட்டு வந்து ஷோருங்கிற படத்தில் வந்து லதா மங்கேஷ்கர், முகேஷ் பாடினாங்க. மியூசிக் பை லக்ஷ்மிகாந்த் பேர்லால். ரொம்ப பாப்புலர் சாங். பொதுவாக ஹிந்தி பாட்டோடைய ஒரு சிம்பிளிசிட்டி இருக்கும், ஆனால் ஒரு டெப்த்தும் இருக்கும். அந்த மாதிரி இது ரொம்ப பாப்புலர் சாங். இது தமிழ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் சார். அது அப்படியே நீங்கள் ஹிந்திலேயே சொல்லுங்கள் சார். ये गाना बहुत अच्छा गाना है हिंदी में. इसकी जो संगीत लक्ष्मीकांत प्यारलाल ने दिया था और इसे गाया था लता मंगेशकर और मुकेश जी ने. देखते हैं तमिल में कैसा है इसको. वाह, क्या बात है सर. ऑल द बेस्ट நெல்லையப்பன், நல்லா பாடுங்க. பாடல் நான் கேட்டேன், உன் பாசம் அதில் பார்த்தேன். வாழ்க்கை என்று எதுவும் இல்லை, உந்தன் எந்தன் கதையாகும். ஒரு பாடல் நான் கேட்டேன். la 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 la
பார்க்கும் இடமெல்லாம் கண்ணில் நீன்றி வேறில்லை. என் வாழ்க்கையின் ஆதாரம் எந்த நாளிலும் நீயாகும். என் அன்பெனும் ஜென்மநதி, என் ஆலய தீபம் நீ. வாழ்க்கை என்று எதுவும் இல்லை, உந்தன் எந்தன் கதையாகும். ஒரு பாடல் நான் கேட்டேன். நீ பாயும் நதியானாய், உனை தாங்கும் கரையானே. என் வாழ்க்கையில் நீ பாதி, உந்தன் வாழ்க்கையில் நான் பாதி. என் கண்களில் சமுத்திரங்கள், அதில் காண்பது நம்பிக்கைகள். வாழ்க்கை என்று எதுவும் இல்லை, உந்தன் எந்தன் கதையாகும். ஒரு பாடல் நான் கேட்டேன். என் கண்கள் உறங்காது, உன் பூமுகம் காணாது. என் வாழ்க்கையின் ஆதாரம் எந்த நாளிலும் நீயாகும். என் ஆயிரம் ஜன்மங்களும் உன் அன்பினை நான் கேட்பேன். வாழ்க்கை என்று எதுவும் இல்லை, உந்தன் எந்தன் கதையாகும். ஒரு பாடல் நான் கேட்டேன், உன் பாசம் அதில் பார்த்தேன். வாழ்க்கை என்று எதுவும் இல்லை, உந்தன் எந்தன் கதையாகும். ஒரு பாடல் நான் கேட்டேன். நெல்லையப்பன், ஸோ நீங்கள் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க நம்ம ஜட்ஜஸ் கிட்ட கேட்கலாம். ரொம்ப நல்லா இருந்தது நெல்லையப்பன். எனக்கு வந்து அந்த ஹிந்தி பாட்டு அதோட இன்ஃப்ளூயன்ஸ் ரொம்ப அதிகமாக இருந்ததுனால அதோட கம்பேர் பண்ணி பார்த்தபோது நல்லா இருந்தது. எப்படின்னா ஹிந்தி பாட்டு வந்து வேறு ஒரு மீனிங்கில் இருக்குது, இது தமிழ் இதில் வேறு மீனிங்கில் இருக்குது. அதனால் கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் மைண்டில் எனக்கு ஒரு கிளாஷ் ஆச்சு இதில். பட் இட் வாஸ் அ குட் பெர்ஃபார்மன்ஸ், நல்லா பாட்டிங்க. ஐ என்ஜாய்ட். எனக்கு ரொம்ப பிடிச்சது ஆக்சுவலாக, எமோஷ்னலாக இருந்தது. ஆக்சுவலாக நீங்கள் உங்களுடைய ப்ரெசன்டேஷன், உங்களுடைய குரல், அந்த ஒரு ஃப்ளாலெஸ்ஸாக பண்ணீங்கன்னு கூட சொல்லலாம். ரொம்ப ஸ்ருதியோடு சேர்ந்துருந்தது, நல்ல உச்சரிப்பு, கேட்குறதுக்கு எதமாக இருந்தது. மூட் ஆஃப் த சாங் ரொம்ப அழகாக நீங்கள் அதை வெளியில் கொண்டு வந்தீங்க. எஸ்பெஷலி அந்த விஷுவல் வேறு இருந்ததுனால ரொம்ப மூவிங்காக இருந்தது. ரெண்டுத்தையும் அப்படியே சேர்த்து அசோசியேட் பண்ணிவிட்டு. அண்ட் ஃபென்டாஸ்டிக் சப்போர்ட் ஃப்ரம் ஆர்கெஸ்ட்ரா. நல்லா அழகாக அந்த இதெல்லாம் வந்து சப்போர்ட் பண்ணி ஓவரால் எஃபெக்ட் ரொம்ப நல்லா இருந்தது நெல்லையப்பன், எனக்கு பிடிச்சது. பட் பிஃபோர் தட் நான் ஒன்று ரிக்வெஸ்ட் பண்ண போகிறேன். நீங்கள் பாடிட்டே இருக்கிற சமயத்தில் இவங்க 2 பேரும் ஹிந்தியை ஹம் பண்ணிகிட்டே இருந்தாங்க, ரொம்ப நல்லா இருந்தது. யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம்ன்ற மாதிரி ஆடியன்ஸ்க்காக கொஞ்சம் ஒரு 2 லைன்ஸ் பாடுங்களேன். நித்யா, நான் சில காமெண்ட்ஸ் சொன்னதுக்கப்புறம் நாங்கள் 2 பேரும் பாடுவோம். நிச்சயமாக நீங்கள் கேட்டீங்க, நாங்கள் டெஃபினட்டாக பாடுவோம். நித்யா, நெல்லையப்பன், நித்யா சொன்ன மாதிரி, சார் சொன்ன மாதிரி ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது.
பாதி வந்து அந்த பின்னாடி விஷுவல் பார்த்துட்டு நீங்கள் பாடுறச்சே இன்னும் அந்த எமோஷனல் வந்து கேரி ஆன் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. அண்டு போன வாட்டி நாங்கள் சொல்லியிருந்தோம் உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரைட்டாக பாடாதுங்க, கொஞ்சம் எமோஷன் கொடுத்து பாடுங்க அப்படின்னு. அதை நீங்கள் ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க, தெரியுறது, நல்லா தெரியுறது. அதில் இந்த பாட்டுக்குள்ளே இருக்கிற ஜீவமே அந்த சரணத்துக்குள்ளே தான் இருக்குது. அதுதான் அது அந்த இடம் வந்த உடனே எங்கோ போகிற மாதிரியாக இருக்கும். பியூட்டிஃபுல் சாங் இது. நல்ல பாண்டிங்க. செலெக்ஷன் உங்களதா யார் தான் எனக்கு தெரியாது. ஆனால் உங்களுக்கு எல்லாமே எனக்கு எப்படி தோணுதுன்னா உங்களுக்கு கரெக்டான பாட்டு போய் சேர மாதிரி இருக்குது. அவங்க வாய்ஸ்க்கு கரெக்டாக இருக்கிற ஜாடிக்கேத்த மூடின்றீங்க. ஜாடிக்கேத்த மூடின்றீங்க. அப்படியே வச்சுக்கலாம். சரி. கொக்கிக்கேற்ற தங்கம்னு வச்சுக்கலாம். சரி, அப்படி கூட வச்சுக்கலாம். ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்யூ மேம். அதாவது நெல்லையப்பன் வந்து சிரிச்சே நான் இப்போ தான் மேம் பார்க்குற கமெண்ட் சொல்லும்போது எப்போ பார்த்தாலும் வந்து எமோஷனல் சாங்லாம் பாடி பாடி எங்கள் டீமோட எமோஷனல் ஏகாம்பரம் இவர். இந்த மாதிரி எமோஷ்னல் சாங்ஸ் வந்து சிரிப்பார். எமோஷ்னல் சாங்ஸ் அந்த மாதிரி சோகமான பாட்டுக்கு சிரிப்பார். சந்தோஷமாக இருக்கிற பாட்டுக்கெல்லாம் சீரியஸாக இருப்பார். தான் எமோஷனல் ஏகாம்பரம். இனிமேல் இப்படி சிரிச்சுட்டு எப்போவுமே சந்தோஷமாக இருக்கும். நல்லா இருக்கே இந்த பேர், எமோஷ்னல் ஏகாம்பரம். வெரி நைஸ். ஸோ இப்போது நித்யஸ்ரீ மேம் உங்ககிட்ட ரெக்வஸ்ட் பண்ண மாதிரி நீங்கள் 2 பேரும் எங்களுக்காக இந்த பாடல் பாடி அப்படியே இந்த எபிசோடை வந்து நம்ம நிறைவு செய்ய போகிறோம் மேம். एक प्यार का नगमा है, मौजों की रवानी है, जिंदगी और कुछ भी नहीं, तेरी मेरी कहानी है. एक प्यार का नगमा है, मौजों की रवानी है. இந்த எபிசோட் பயங்கர சந்தோஷமாக உற்சாகமாக நிறைவடைது. இதே உற்சாகத்தோட அடுத்த எபிசோடில் நாங்கள் எல்லாரும் வந்து உங்களை மீட் பண்ணுறோம். Until then, it's me Vaishali signing off. இது ராம்கோ சூப்பர் கிரேட் சிமன்ஸ் வழங்கும் ஜெயா சூப்பர் சிங்கர் சவுத் இந்தியா. இது தென்னிந்திய இசைக்கேள்களின் சரணாலயம். பவர்ட் பை த சென்னை சில்க்ஸ்.